ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 830 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த வெட்டிங் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. சும்மா வேற லெவல்ல ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா அதுல என்னத்த பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கேக்கு தான் அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்க. என்ன கொஞ்சம் பலன்னு மின்னின மாதிரி இருக்குது. அங்கங்க டேபிள போட்டு எல்லாத்துக்கும் சோத்த போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் பார்ட்டி நடக்க போற இடம் ஒன்னு ரெண்டு வித்தைகளை காமிக்கணும்ல, அதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு எசக பொசகா பண்ணி வச்சிருக்காங்க. மத்தபடி எல்லாம் ஒன்னும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. ஆனா நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. அங்க உள்ள என்ட்ரானவங்க எல்லாம் பிளேஸோட ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, இடமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே தான் உள்ள போவாங்க. எங்க கை வச்சாலும் சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும், அதை எடுத்து அப்படியே திங்கலாம். வெல்கம் ட்ரிங்க் குடுக்கிறது ஸ்மூத்தி. அதுவும் என்னென்ன தெரியுமா, லாவா. அப்புறம் ஒரு பொண்ணை தொங்க விட்டுருப்பா, எதுக்குன்னா அவளை புளிஞ்சு ஜூஸ் எடுக்க. அதுக்கப்புறம் ஒரு ஜிராஃபி, அண்ட் அது கத்துறதும் செம ஃபன்னா இருக்குமாமா. வந்தவனுங்க எனக்கு ஒரு ஜிராஃபி ஜூஸ் கொடுங்க. உடனே அந்த புலிவா அது வலி தாங்க முடியாம கத்துது. வாவ், சவுண்ட் ஃபன்னியா இருக்குதுன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன அதோட ஜூஸ் எடுத்து கொடுப்பா. வாவ் நைஸ் சூப்பரும்பாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு கேட்டுக்கிட்ட ஜிகராங்கிற ஒரு ஆளு பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருப்பான். என்னடானா அவனை பாடி செக் பண்ணி தான் உள்ள விடுவோன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அதெல்லாம் முடியாது, நான் உள்ள போயே தீர்வேன், என்னெல்லாம் செக் பண்ண கூடாது அப்படின்ட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கான். இவனும் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, ஆர்கன் டீலர் ஜிகராம்பாங்க. அவன் திடீர்னு மூஞ்ச டெரரா வச்சு அவங்கிட்ட இந்த டீ பார்ட்டி அண்ட் போன டீ பார்ட்டியோட இன்விடேஷன் ரெண்டுமே இருக்குதாமா. என்ன போன டைம் அவனால வர முடியல, ஏன்னா அவங்க அம்மாவோட ஃபியூனரல் இருந்துச்சாமா. அதனாலதான் இந்த டைம் நான் வந்திருக்கேன். அப்படி போன டைம் ஏன் வரல எதுக்கு வரலன்னு சொல்லி பிக் மாமுக்கு ஒரு லெட்டர் எல்லாம் எழுதி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிட்டான். ஆனா பிக் மாம் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்னு ரிட்டர்ன் அனுப்பியிருப்பான். அதை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள பூரா ரத்தம். என்னடானா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்த அவங்க அப்பாவை போட்டு தள்ளி அந்த பார்சல்ல வச்சு அனுப்பியிருப்பான். இதை அவன் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் நெத்தியில ஏதோ பீன் மாதிரி சாக்லேட் ஒன்னு அடிச்சு பொத்துன்னு கீழே விழுவான். அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஷாக்கு, யாரா இந்த வேலையை பார்த்தான்னு. சுத்தி முத்தி பார்க்கும் போது தான் தெரியுது இதை பண்ணது அந்த கட்டகுரிங்கிறவன். இவன் தான் பிக் மாமோட ரெண்டாவது பையன். 3 ஸ்வீட் ஜெனரல்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆள் இவன். அது மட்டும் இல்லாம இவனோட பவுண்டி எவ்வளவு தெரியுமா, 1,057,000,000 பெரிஸ். அடேங்கப்பா, அப்படின்னா எவ்வளவு பயங்கரமானவன். சரி, எதுக்காகடா லூசு பையில அவனை அட்டாக் பண்ண? அவன் நம்மளோட கெஸ்ட், அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்டா அவனோட டேடிய போட்டு தள்ளி பார்சல் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் தானே போட்டு பொழந்து கட்டினா. அடுத்து அவன் என்ன பண்ணிருப்பான்னு இவன் ஃபியூச்சரா பார்த்திருக்கான். அதுல அவன் என்ன பண்ணிருப்பான், டப்புன்னு கண்ணு நீட்டி ஒரு 2 கார்ட்ஸை சுட்டு கொண்டிருப்பான். அது எதுக்கு தேவையில்லாம, அதனாலதான் 2 செக்யூரிட்டி கார்டை காப்பாத்துறதுக்காக ஜெல்லி பீனை வச்சு ஒரே அடி தெரிச்சிட்டான். இவனை பார்த்தோன்னே பெஜிக்கு லைட்டா உள்ளுக்குள்ள அழுவணும். ஏன்னா இந்த டீ பார்ட்டியில இவன் தான் பெரிய தலைவலி. இவன் ஒருத்தனால இவங்களோட டோட்டல் பிளானே சொதப்ப கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கிறுக்கு பயலால கலர் ஆஃப் அப்சர்வேஷன் ஹாக்கிய சூப்பரா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சரை ஒரு லிமிட் வரைக்கும் பார்க்க முடியும். இவனே மான்ஸ்டர், இவனே அவனை பார்த்து மான்ஸ்டர்னு சொல்றானா, அப்ப அவன் எந்த அளவுக்கு டேஞ்சர்னு பாருங்க. சரி ரைட், நீங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் ஒரு நிமிஷம் இருங்க, 50 இல்ல 100 ரைடர்ஸ் இங்க சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டால்னு வெடிக்கும். பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே 100 பேர் வருவாங்க. இவனுக்கு தான் ஆர்கன் டீலிங் பண்ற அசசின் குரூப். எப்படி மரண மாசம் என்ட்ரி கொடுத்துட்டானுங்களா. பெஜியோட டீம் வழக்கம் போல துப்பாக்கியை வச்சு கண்ட மேனி அவங்கள சுடுவாங்க. ஆனா அவனுக்கு யாருக்குமே எதுவுமே ஆகல. பாட்டுக்கு முன்னேறி வந்துகிட்டே இருக்கானுங்க. இப்ப இவனுக்கு எதுக்காக வந்திருக்கானுங்க தெரியுமா? கேட்டா சிரிச்சிருவீங்க. என்னன்னா டீ பார்ட்டிக்கு வந்திருக்க கெஸ்ட், அப்புறம் அந்த பிக் மாமோட பைரட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தோட ஆர்கன்ஸையுமே ஆட்டைய போட போறானுங்களாமா. அதை ஹை வேல்யூக்கு செல் பண்ணி பெரிய பணக்காரங்களா எல்லான்னு ஒரு ஐடியா. அதனாலதான் பயங்கர வெறியோட வரானுங்க. அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் இவங்க எல்லாத்தையும் அவங்க லாக் பண்ணுவாங்கன்னு கேட்டகரி ஃபியூச்சர்ல பாத்துருவான். அதே மாதிரி தான் அவனுங்களும் லாக் பண்ணுவானுங்க. ரைட்டுன்னு அவன் கேஷுவலா ஜெல்லி பீனை வச்சு அடிச்சு திருக்க விடுவான். அந்த டைம் தான் சார்லட் ஓவன், சார்லட் டெய்ஃபுக்கு அவனு 2 பேரும் வேற அங்க வந்துருவானுங்க. அந்தவனுங்க அந்த ஓவனை சங்கிலியை வச்சு லாக் பண்ணுவானுங்க. நானே ஓவனு என்ன எப்பறம் பிடிப்பேன்னு அவன் பவரை யூஸ் பண்ணுவான். சங்கிலி அப்படியே சூடாகி மெல்ட் ஆகி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தடிமாட்டு பையில ஒரு அடிதான் அடிப்பான். நெஞ்சில கையச்சு அப்படியே பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாத்தையுமே மரண காட்டுறத பார்த்தவனே இவ்வளவு நேரம் மாசா போஸ்ட் கொடுத்துட்டு வந்தவனுங்க பூரா ரிட்டர்ன் ஓடுவானுங்க. ஐயோ நம்ம உசுருக்கே உத்தரவாதம் இல்ல போலையேன்னு. பட் டெய்ஃபுக்கு விட மாட்டான். அவன் ஒரு பெரிய பூதத்தை வர வச்சு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுவான். இது எல்லாத்தையுமே அந்த கேட்டகரி ஏதோ சினிமாவை வேடிக்கை பாக்குற மாதிரி கேஷுவலா பாத்துட்டு இருப்பான்னா பாருங்களேன். ஒருத்தனங்களை கூட விடல, எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு உங்க லெவல் என்னன்னு தெரிஞ்சு சண்டை போடணும். தேவையில்லாத வேலையை பண்ணா இதான்டா நடக்கும்னு எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டானுங்க. யாராலையும் தப்பிக்க முடியல. அப்படியே கட் பண்ணி அந்த செடியூசிங் வூட்ஸை காட்டுறாங்க. அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்குதுங்க. ஏன் இப்படி பயந்து ஓடிட்டு இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் நம்ம லூஃபி தான். மிருகங்கள் எல்லாத்தையுமே விரட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபைனலா ஹோல் கேக் சாட்டூல டைமும் ஆரம்பிச்சிருச்சு. 10 மணிக்கு பெல் டிங் டாங்னு அடிக்குது. எல்லாருமே பிக் மாமுக்காண்டி தான் வெயிட்டிங். அவ அப்படியே டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு பிரகாசமா இலிச்சா மேனிக்கு வந்து நிப்பா. அவளை பார்த்தோன்னே அங்க இருக்க பூக்கள் பலூன்கள் எல்லாத்துக்குமே உயிர் வந்து அவளை வேற லெவல்ல வெல்கம் பண்ணுங்க. மேல இருந்து மாடிப்படி
படியில இறங்கி வரணும். அவன் அப்படியே ஒரு ஜம்ப போட்டு ஸ்ட்ரெயிட்டா டைனிங் டேபிள்ல வந்து உட்காருவான். அந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? டைனிங் டேபிள்லாம் பிச்சுக்காது. ஆனா அவ வந்து உட்கார்ந்துட்டு டீ பார்ட்டி ஆரம்பம், எல்லாம் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்பீச்சை கொடுப்பான். சாப்பிடுற பொருள் இந்த ஆட்டம் போட்டு இருந்துச்சுன்னா எவனுக்காச்சும் சாப்பிட தோணுமா? ஆனா அவங்க சாப்பிடுவாங்க. எல்லாம் மனசு நிறைய அந்த டீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படி அப்படின்னு எல்லாத்துக்குமே பயங்கரமான உபசரிப்பு. இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் நம்ம சஞ்சய் மட்டும் பயங்கர சோகமா இருப்பான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க போட்ட பிளான ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணாங்களா, பிக் மாம காலி பண்ணானுங்களா, இல்ல அவகிட்ட செருப்படி வாங்கினாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.